அனைவருக்கும் வணக்கம். டெய்லியும் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல முக்கியமான செய்திகள் பத்தி பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, கலைஞர் கன்வென்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்லி இங்க குடுத்துருக்காங்க. சரிங்களா? கலைஞர் கன்வென்ஷன் சென்டர் அப்படின்னா, நமக்கு சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இன்டர்நேஷனல் மீட்டிங், பிசினஸ் மீட்டிங்ஸ் அது எல்லாமே நடக்குது இல்லையா? அது எல்லாமே வெவ்வேறு இடத்துல வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த மாரி நடக்கக்கூடிய இன்டர்நேஷனல் மீட்டிங்ஸ், இன்டர்நேஷனல் கான்ஃபரன்சஸ், தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தக்கூடிய கான்ஃபரன்சஸ் எல்லாத்தையுமே பிரத்யேகமா ஒரே இடத்துல நடத்துறதுக்காக, இந்த கலைஞர் கன்வென்ஷன் சென்டர் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் உருவாக்கப் போறாங்க. எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில ஈசிஆர் பக்கத்துல முட்டுக்காடு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. சரிங்களா? இந்த முட்டுக்காடு பகுதியில தான் கிட்டத்தட்ட ஒரு 37 ஏக்கர்ல இந்த கலைஞர் கன்வென்ஷன் சென்டர் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் உருவாக்கப் போறாங்க. அதற்கான அந்த அடிக்கல் நாட்டும் விழா அந்த மாரியான விஷயங்கள்லாம் நேத்து நடந்து முடிஞ்சிருக்கு. சரிங்களா? அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. முதல் செய்தியில அதான் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது நமக்கு குரியன் ஜோசப் அவர்களுடைய கமிட்டி பத்தி நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். ஓகேங்களா? சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ப வந்து ஸ்டடி பண்றதுக்காக குரியன் ஜோசப் அவர்கள் தலைமையில ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அந்த கமிட்டியோட மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோக் வர்தன் செட்டி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலரா இருந்திருக்காரு. அசோக் வர்தன் ஷெட்டி. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, நாகநாதன். அந்த வைஸ் சேர்மனா இருந்திருக்காரு. ஸ்டேட் பிளானிங் கமிஷனோட வைஸ் சேர்மனா வந்து இருந்திருப்பாரு. இவங்களோட ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டரிம் ரிப்போர்ட் இடைக்கால அறிக்கை அப்படிங்கிறது 2026ல வரப்போது. ஃபைனல் ரிப்போர்ட் 2 வருஷத்துல சப்மிட் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஆல்ரெடி பார்த்திருந்தோம். இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாரி பார்த்துக்கிறோம். சரியா? அடுத்ததா, நேத்து தமிழக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா, எளிமை ஆளுமை அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்த லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? எளிமை ஆளுமை அப்படிங்கிற இந்த திட்டம். அதாவது சிம்பிள் கவர்ன்மென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டல்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 சர்வீசஸ் இனிஷியலா பார்த்தீங்கன்னா, ஒரு 10 சர்வீசஸ வந்து ஆஃபர் பண்ண போறாங்க. எந்த டிபார்ட்மென்ட் கீழ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மென்ட் டிபார்ட்மென்ட். மனிதவள மேலாண்மை துறைக்கு கீழ இந்த சிம்பிள் கவர்ன்மென்ட் அப்படிங்கிற போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இனிஷியலா என்னென்ன சர்வீசஸ் ஆஃபர் பண்றாங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா, சானிடேஷன் சர்டிஃபிகேட்ஸ், பப்ளிக் பில்டிங்க்கான லைசென்ஸ், விமன் ஹாஸ்டல்ஸ், எல்டர்லி ஹோம்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. மகளிருக்காக நடத்தக்கூடிய தோழி விடுதிகள் அதெல்லாம் நடத்த போறீங்க அப்படின்னா, அதுக்கான லைசென்சஸ். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் வந்து சர்டிஃபிகேட்ஸ் குடுப்பாங்க. அந்த மாரியான சர்டிஃபிகேட்ஸ், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்ஸ், ட்ரை லேண்ட வந்து அதாவது ஒரு விவசாய நிலத்த நம்ம வேற பர்ப்பஸ்க்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்லாம் வாங்கணும். அந்த மாரியான விஷயங்கள், இந்த மாரியான சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்குறதுக்காக இந்த சிம்பிள் கவர்ன்மென்ட் அப்படிங்கிற போர்ட்டல மனிதவள மேலாண்மை துறை, ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மென்ட் டிபார்ட்மென்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இனிஷியலி 10 சர்வீசஸ் இருக்கும். போக போக எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, டிஎன் கவர்ன்மென்ட் ஃபார்ம்ஸ் 7த் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரியா? 7வது மாநில நிதி ஆணையம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. 7வது மாநில நிதி ஆணையம் யார் தலைமையில இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலாவுதீன் அவர்கள். அவர் தான் வந்து சேர்பெர்சனா வந்து இருக்க போறார். இந்த மாநில நிதி ஆணையம் அப்படிங்கிறது, மாநில அரசாங்கத்தினுடைய வரிகள எப்படி ரூரல் லோக்கல் பாடிஸ்க்கும், அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கும் பகிர்ந்து குடுக்குறது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. சரிங்களா? இந்த கமிஷன் இவங்களோட ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 31 ஆகஸ்ட் 2026ல சப்மிட் பண்ணுவாங்க. இதனுடைய டைம் பீரியட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 2027ல இருந்து 2032 வரைக்கும் இருக்க போகுது. சரிங்களா? மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1994ல இருக்கும் இல்லையா? அதனுடைய எந்த செக்ஷனுக்கு கீழ வருது அப்படின்னா, செக்ஷன் 198க்கு கீழ வருது. இது ஒரு விஷயம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இப்போ 7வது மாநில நிதி ஆணையத்துடைய தலைவர் தான் அலாவுதீன் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். இப்போ முதல் 6 நிதி ஆணையங்கள் இருக்கு. அதனுடைய தலைவர்கள் யாரு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப முதல் நிதி ஆணையம், மாநில நிதி ஆணையம் அப்படிங்கிறது 1994ல ஆறுமுகம் அப்படிங்கிற ஒரு தலைமையில கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது 2000ஆம் ஆண்டு 2வது மாநில நிதி ஆணையம் சுகவனேஸ்வர் அப்படிங்கிற ஒரு தலைமையில. 3வது நிதி ஆணையம் கௌரி சங்கர் அவர்கள் தலைமையில 2004ல உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்தது 4வது மாநில நிதி ஆணையம் பனீந்திரா ரெட்டி அப்படிங்கிற ஒரு தலைமையில 2009ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கும். அடுத்தது 5வது மாநில நிதி ஆணையம் கிருஷ்ணன் அவர்கள் தலைமையில 2014ஆம் ஆண்டு வந்திருக்கும். 6வது நிதி ஆணையம் கடைசியா வந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா, மோகன் பியாரே அப்படிங்கிற ஒரு தலைமையில 2020ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கும். சரிங்களா? இதுதான் 6 மாநில நிதி ஆணையங்கள். இப்ப 7வது நிதி ஆணையம் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதான் செய்தியில பார்க்கிறோம். அடுத்தது. இங்க என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த சேலஞ்சஸ பத்தி சொல்றதுக்கு முன்னாடி, ஒரு சின்ன விஷயத்த சொல்லியிருக்காங்க. நோபல் லாரட் ஜேம்ஸ் ஹெக்மன் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து பிறப்பிலேயே லாட்டரி கிடைச்சிருது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. ஒரு சில ரொம்ப நெறைய குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயம் கிடைக்கிறது இல்ல அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. எத பேஸ் பண்ணி சொல்றாருன்னா, அவங்க பேரன்ட்ஸோட இன்கம்ம பேஸ் பண்ணி, அந்த வெல்த்த பேஸ் பண்ணி வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இவரு இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் வந்து சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெக்மன் கர்வ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ங்களா? நமக்கு எக்கனாமிக்ஸ்ல பார்க்குறப்ப ஜினி கோஎஃபிஷியன்ட், லாரன்ஸ் கர்வ் இந்த மாரியான விஷயங்கள்லாம் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சில கேள்விகளாவே வந்திருக்கு. அப்படி இருக்கப்ப இந்த ஹெக்மன் கர்வ்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஹெக்மன் கர்வ் அப்படிங்கிறது சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ப புரொவைட் பண்ணுது. எதுக்கான ரிலேஷன்ஷிப்ப புரொவைட் பண்ணுதுன்னா, பிட்வீன் ஏஜ் அண்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் இன் ஹியூமன் கேப்பிட்டல். ஸோ இப்போ ஏஜ் அண்ட் அந்த ஏஜ் மேல ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னா, அந்த குழந்தை மேல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா, எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்குது? அப்படிங்கிறத நமக்கு ஸ்டடி பண்றது தான் இந்த ஹெக்மன் கர்வ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அதாவது இப்ப நம்ம இங்கே ஏர்லி சைல்ட்ஹுட் அண்ட் எஜுகேஷன பத்தி பார்க்க போறோம் இல்லையா? அப்ப ஏர்லி சைல்ட்ஹுட் அண்ட் எஜுகேஷன் அப்படின்னா 3 வயசுலேருந்து 8 வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு. அப்ப இவங்களோட எஜுகேஷன்ல இவங்களோட ஏர்லி சைல்ட்ஹுட்ல நம்ப இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, நமக்கு வந்து எவ்வளோ ரிட்டர்ன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $7லேருந்து $12 ரிட்டர்ன் ஆகும். இல்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவலன்ட்டா. $1 இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, நமக்கு ரிட்டர்ன் எவ்வளோ வருது? $7லேருந்து $12 வரைக்கும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் வருது. ஏர்லி சைல்ட்ஹுட்ல. அதுதான் இந்த இன்வெஸ்ட்மென்ட்க்கு எவ்வளோ ரிட்டர்ன் வருது அப்படிங்கிறத ஸ்டடி பண்றது தான். அந்த ஏஜ் குரூப்க்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றோம். அதுலேருந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அப்படிங்கிறத ஸ்டடி பண்றது தான் இந்த ஹெக்மன் கர்வ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் அப்படிங்கிறது முக்கியமா இருக்கு. ஏன்னா, இந்த ஹெக்மன் கர்வையே நம்ம லார்ஜா ஒரு பிக் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கிறப்ப, நமக்கு ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன்ல அ இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது? எல்கேஜி, யுகேஜிலாம் சேர்த்து விடுறாங்க. ப்ரீகேஜி சேர்த்து விடுறாங்க அப்படிங்கிறப்ப, அடிப்படையிலே அவங்களோட லேர்னிங் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அவங்கள ப்ரீகேஜி, எல்கேஜிலாம் முடிச்சுட்டு 1 ஸ்டாண்டர்ட், 2ண்ட் ஸ்டாண்டர்ட் போறப்ப, அவங்களுக்கு பேசிக் அ நியூமெரிக்கல்ஸோ, இல்ல பேசிக் ஆல்ஃபபெட்ஸோ பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்கனால சீக்கிரமா லெசன்ஸ வந்து கிராஸ்ப் பண்ணி, ஒரு நல்ல படிக்கக்கூடிய மாணவராக வருவாங்க. சரிங்களா? ஏர்லி சைல்ட்ஹுட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறப்ப. அதனால தான் இந்த ப்ரீகேஜி, எல்கேஜி, யுகேஜில எல்லாம் பேரன்ட்ஸ் அதிகமான முக்கியத்துவம் குடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, ஆரம்பத்திலேயே அந்த அடித்தளம் அப்படிங்கிறத நல்லா போடணும். ஓகேங்களா? அப்ப ஆரம்பத்தில எவ்வளோ செலவானாலும் பரவால்ல. அவங்களுக்கு நல்ல கல்விய குடுக்கணும் அப்படிங்கிற காரணம் இதுதான். ஓகேங்களா? ஏன்னா, இப்ப அவங்களுக்கு நல்ல கல்விய குடுத்துட்டோம் அப்படின்னா, ஃபியூச்சர்ல அவங்க அ இயர்லியாவே செட்டில் ஆயிருவாங்க. இயர்லியாவே வந்து ஒரு வீடு, கார் வாங்குற அளவுக்கு வந்து டெவலப் ஆகுறதுக்கு காரணம் என்னன்னா, ஏர்லி சைல்ட்ஹுட் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏர்லி சைல்ட்ஹுட்ல எஜுகேஷன் அப்படிங்கிறத நல்லா குடுக்கறனால தான். ஸோ இது வெல் ஆஃப் பீப்பிள்க்கு வந்து ஒரு அக்செப்டடான இருக்கு. ஆனா, அ ம விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன குடுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்காங்கன்னா, அரசாங்கங்கள் தான் இருக்காங்க. ஏன்னா ப்ரீகேஜிக்கே ரூ. 1,00,000 கட்டி சேர்க்க முடியாத நிலைமையில தான் நம்ம குடும்பங்கள்ல பல குடும்பங்கள் வந்து அப்படிதான் இருக்கு இல்லையா? ஸோ அப்படிங்கிறப்ப அரசாங்கம் அந்த ஒரு பொறுப்ப எடுத்துக்கிறாங்க. அங்கன்வாடி சர்வீசஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஐசிடிஎஸ் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழ அங்கன்வாடி சர்வீசஸ் இருக்கு. ஒரு சில ஊர்ல பால் விட்டாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல தான் அத பால்வாடி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இங்க என்னலாம் பண்றாங்க? நியூட்ரிஷனல் சப்போர்ட் அப்படிங்கிறத குடுக்குறாங்க. ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் அப்படிங்கிறத குடுக்குறாங்க. அடுத்ததா இம்யூனைசேஷன் சர்வீசஸ் அப்படிங்கிறத பண்றாங்க. இந்த 3 சர்வீசஸ் பண்ணாலும், இந்த இடத்துல நம்ம எத பத்தி தான் பார்க்க போறோம் அப்படின்னா, எஜுகேஷன பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த அங்கன்வாடியில கத்துக் கொடுக்கக்கூடிய கல்வி அப்படிங்கிறது சரியான முறையில இருக்கா? அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அது சரியான முறையில இருந்தாலுமே நெறைய சேலஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? என்ன மாதிரியான சேலஞ்சஸ ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அ ஷார்டேஜ் ஆஃப் ஸ்டாஃப் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதாவது அங்கன்வாடியில இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து கம்மியா இருக்காங்க. ஓகேங்களா? டீச்சர்ஸ் வந்து கம்மியா இருக்கனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குழந்தைங்களோட இன்டராக்ட் பண்ணக்கூடிய டைம் அப்படிங்கிறது கம்மியாகுது. பொதுவா பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடிஸ்ல மதியானம் வரைக்கும் வச்சிருப்பாங்க. காலையில போனோனே கொஞ்ச நேரம் விளையாட விடுவாங்க. கொஞ்சம் ஏபிசிடி ஏதாவது சொல்லிக் குடுப்பாங்க. இல்ல டேபிள்ஸ் சொல்லிக் குடுப்பாங்க. சொல்லிக் குடுத்துட்டு அப்புறம் சுண்டல் அந்த மாரி ஏதாவது குடுத்துட்டு கொஞ்ச நேரம் தூங்க வச்சு மத்தியானம் வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க இல்லையா? அதுதான் பொதுவா நம்ம பார்த்திருப்போம். ஸோ அப்படி இருக்கப்ப, இவங்களுக்கு அவங்க அந்த எஜுகேஷனுக்காக குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. ஆவரேஜா 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனா இந்தியாவுல ஆவரேஜா இப்ப எவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா, 38 நிமிஷம் தான் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்ப இந்த இடத்துல 1 1/2 மணி நேரம் வந்து எஜுகேஷன் வந்து லாஸ் ஆகுது. இது ஒரு டிராஸ்டிக்கான இம்பாக்ட்ட அந்த குழந்தைகள் ஃபியூச்சர்ல 1 ஸ்டாண்டர்ட், 2ண்ட் ஸ்டாண்டர்ட் போறப்ப ஏற்படுத்துது. ஏன்னா, அ வ விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்கள் தான் அவங்களோட பிள்ளைங்கள இங்க அனுப்புவாங்க. அதே ஒரு வெல் ஆஃப் பீப்பிள் பார்த்தீங்கன்னா, ப்ரீகேஜி அந்த மாதிரி அனுப்பிவிடுவாங்க. ஸோ அங்க வந்து கரெக்ட்டா பிரைவேட்
பேஸ்ட் இன்ஸ்டிடியூஷனா இருக்கனால அது எல்லாமே கரெக்ட்டா பண்ணிருவாங்க. அப்ப இந்த ஏர்லி ஏஜ்லயே ஒரு லேர்னிங் கேப் அப்படிங்கிறது நம்மனால பார்க்க முடியுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். ஷார்ட்டேஜ் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் வந்து இருக்கனால, அவங்கனால ஸ்டூடண்ட்ஸ் மேல, அந்த குழந்தைகள் மேல அதிகமான கவனத்த, அதுவும் குறிப்பா கல்வியில கவனத்த செலுத்த முடியாம இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா, ஒரு ஆள் மட்டும் இருக்காங்க, ஒரு 10, 15 குழந்தைகள் இருக்கு அப்படின்னா, அதுங்கள மேய்க்கிறதே ரொம்ப டாஸ்க்கா தான் இருக்கும். ஓகேங்களா? இது இல்லாம இவங்க வந்து அந்த சுண்டல வேச்சு குடுக்கணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், பார்த்துக்கணும், எல்லாமே இருக்கு. அப்ப ஒருத்தர்னால அது பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து ஷார்ட்டேஜ் ஆஃப் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, கவர்ன்மென்ட்டோட ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ எவ்வளோக்கு அதுக்கு தான் இந்த இடத்துல ஹிக்மன் கர்வ் அப்படிங்கிறது வருது. எவ்வளோக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். ஹியூமன் கேப்பிட்டல் மேல எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றோமோ, அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிறது. ஆனா நம்மளோட அரசாங்கம் வந்து சரியான முறையில இந்த ஸ்பெண்டிங் வந்து இல்ல அப்படிங்கிறத சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1263 கோடி ஸ்பெண்ட் பண்றாங்க. இது வந்து அங்கன்வாடினா 1263 கோடி. இதுவே ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னா 37,000 கோடி வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. ஐ மீன் சாரி, கோடிகள் இல்ல. ஒரு குழந்தைக்கு ரூ. 1263 ஸ்பெண்ட் பண்றாங்க. இதுவே ஸ்கூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 37,000 ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உணவுகள வழங்குறது, யூனிஃபார்ம் வழங்குறது, இந்த மாரி அடிஷனல் சேலரீஸ், இந்த மாரி அடிஷனலான சர்வீசஸ்க்கு தான் போகுது. எஜுகேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட்ட இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி குடுக்கணும் அப்படிங்கிறத செகண்ட் பாயிண்ட்ல சொல்றாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ அவுட்கம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது தான். சரியா? 3வதா பார்த்தீங்கன்னா, பேரன்டல் நாலேட்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. பேரன்டல் அவேர்னஸ் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். பேரன்ட்ஸ்க்கு மத்தியில ஒரு அவேர்னஸ வந்து குடுக்கணும். சரிங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ சில வீட்ல எல்லாம் இந்த மாரி அனுப்ப மாட்டாங்க. நானே சொல்லிக் குடுத்துக்கிறேன் அப்படின்ற மாரிலாம் இருப்பாங்க. ஓகேவா? அந்த மாரி இல்லாம, நமக்கு அங்கன்வாடிஸ்ல தான் வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் வந்து ஆல்ரெடி டிவைஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடிஸ்ல வந்து கல்வி சொல்லிக் குடுக்கறதுக்காகவே தனியா சிலபஸ் வந்திருக்கு. "ஆடி பாடி விளையாடு பாப்பா" அப்படின்னு சொல்லி, அதுக்குன்னு தனியா ஒரு சிலபஸ வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ளே பேஸ்டு எஜுகேஷன வந்து அவங்க குடுக்க ட்ரை பண்றாங்க. அங்கன்வாடிஸ் அந்த மாரியான இடங்கள்ல. ஸோ அப்ப வீட்லயே வச்சிருக்காம, நம்ம அனுப்பி விடுறப்ப, குழந்தையோட அந்த டெவலப்மெண்டல் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்தியாவோட ஃபியூச்சரிஸ்டிக் பிளானிங்க நம்ம நோட் பண்ணணும். பை 2047 இந்தியாவிலிருந்து அதிகமான யங்ஸ்டர்ஸ் வந்து இருப்பாங்க. ஆனா, அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம எம்ப்ளாய்மென்ட்ட குடுக்கணும் அப்படின்னா, ஆரம்ப காலத்திலேயே அவங்களோட கற்றல் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தணும். ஓகேங்களா? அப்பதான் அவங்க காலேஜ் போறப்போ ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்ணி, அதுக்கப்புறமா அவங்க வர்றப்ப ஒரு அடல்ட்டா மாறுறப்ப அவங்கள எம்ப்ளாய் பண்ண முடியும் நம்மனால. இப்பயே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய் பண்றதுக்கு ஸ்கில் டெவலப்மென்ட் இல்லாம இருக்கனால தான் நம்ம தனியா ஸ்கில் டெவலப்மென்ட் புரோகிராம்ஸ் அப்படிங்கிறத நடத்த வேண்டியதா இருக்கு. அப்ப இதுக்கப்புறம் வரக்கூடிய மாணவர்கள வந்து நம்ப ஸ்கில்டு புரொஃபஷனல்ஸாவே நம்ப காலேஜ்லருந்து அவங்கள வெளிய அனுப்புறப்ப அனுப்பிட்டோம் அப்படின்னா, அந்த ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறதும் இருக்காது. இந்தியா வந்து அவங்களோட இந்த டெமோகிராபிக் டிவைடண்ட்ட ஃபுல் பொட்டன்ஷியல்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எஜுகேஷன்ல தான் நெறைய இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இங்க குடுத்திருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, வேற என்ன இருக்கு இன்னைக்கு செய்தித்தாள்ல அப்படின்னா, இசிஐ நெட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன பத்தி குடுத்திருக்காங்க. அதாவது எலக்ஷன் கமிஷன் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏகப்பட்ட ஆப் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட ஆப், போர்ட்டல் எல்லாமே வச்சிருக்காங்க. ஒவ்வொன்னுத்திலயும் ஒவ்வொரு சர்வீசஸ வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ அந்த மாரி இல்லாம, இப்ப எல்லா சர்வீசஸயுமே இன்டகிரேட்டடா ஒரே டேஷ்போர்டுக்கு கீழ குடுக்கறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இசிஐ நெட் அப்படிங்கிற ஒரு டேஷ்போர்ட கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த செய்தி. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான செய்திகள வந்து பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.